திராவிடத்துக்கும் மருத்துவத்துக்கும் என்ன சம்பந்தம்? மனு தர்மம் என்ன பண்ணுச்சு? சமஸ்கிருதம் படிச்சாதான் நீ டாக்டர் ஆகணும்னு சொல்லுச்சு. மனு தர்மம் என்ன சொல்லுச்சு? நீங்க நீட் போன்ற தேர்வை நீங்க பாஸ் பண்ணாதான் நீங்க டாக்டர் ஆகணும்னு மனு தர்மம் வந்து திணிக்குது. அப்ப அந்த மனு தர்மத்துக்கு எதிரான அறுவை சிகிச்சை வைத்தியம் வந்து திராவிடம். அந்த திராவிடத்தை உள்வாங்கி அப்போது நீதி கட்சி சமஸ்கிருதம் படித்தா மட்டும்தான் மருத்துவமாக இந்த சட்டத்தை ரத்து பண்ணாங்க. இன்னைக்கு நம்ம இளைஞரணி செயலாளர் அவர்கள் அனிதாக்கு ஒரு வளாகம் அமைத்து அனிதா போன்ற தங்கையோட கண்ணீரை துடைக்கிறதுக்காக இன்னைக்கு மாநில உரிமை மாநாடு நடத்தி கொண்டிருக்கிறாங்க. பெரியார்கிட்டே வருவோம். இதே ஈரோட்ல இதே சேலத்துல பெரியார் ஒரு நகரமன்ற தலைவராக இருந்தார் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல. அப்ப ஒரு காலரா பேரிடர். அந்த காலரா பேரிடர்னா அப்ப இருக்கிற சமூகம் என்ன நினைக்கனா, அம்மன் வந்து ஏறிடுச்சு, அதனாலதான் வயிற்று போக்கு நோய் ஆகுது, 36-40 பேதி ஆகி உயிரிழந்துட்டு இருக்காங்க. அப்ப என்ன பண்றாங்க, எல்லா உடல்களையும் என்ன பண்றாங்க, சடலங்களையும் கோயிலுக்கு முன்னாடி வச்சிடறாங்க. அப்ப பெரியார் நகரமன்ற தலைவராக என்ன பண்றாரு, இறங்கி போய் எல்லா சடங்குகளும் தண்ணியை தூக்கி அதை அப்புறப்படுத்தி மக்களுக்கு கோயில்கள் போய் வைத்தியம் பார்த்து எதனால காலரா வருதுன்னு பெரியார் யோசிக்கிறார். குடியரசு எழுதுறார், ஆத்தோரமா கழுவு நீரும் குடிக்கிற நீரும் தானே உங்களுக்கு காலரா வருது. நான் வந்து என்ன பண்றேன்னா குழா மூலம் தண்ணி கொடுக்கிறேன்னு சொல்லி தமிழ்நாட்டில் முதல் குழா தண்ணீரை உருவாக்கியவர் தந்தை பெரியார். அப்ப குழா போட்டாரு. அப்ப குழா போடும்போது என்ன ஆகுதுன்னா, பட்டியலின மக்கள் காலனி மக்கள் வீட்டு வழியாக குழா வருது. அப்ப ஆதிக்க சாதியர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எப்படிங்க தண்ணி தீட்டாயிடும், நாங்க எப்படி குடிக்கிறதுன்னு பெரியார் கிட்ட முறையிடுறாங்க. பெரியார் சொன்னாரு, இந்த காலரா நோயோட மோசமான நோய் உன்னோட ஜாதி நோய், நீ காலரா நோயில சாத்தாலும் பரவாயில்ல, ஆனா நான் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவேன் என்ற கொள்கை தான் திராவிட கொள்கை. அதாவது சமூக சீர்திருத்தமும் சமூக நீதியும் மருத்துவத்துறையில கொடுத்தாதான் அது கடைநிலை மக்களை போய் சேரும் என்ற கொள்கையை வந்து அண்ணா வழிவகுத்தார். அதன் வழியாக முத்தமிழறிஞர் கலைஞர் மருத்துவத்துறையில் அரசாணைகளை கொடுத்தார். என்ன அரசாணைகள் கொடுத்தாருன்னா, சாமானிய மக்களுக்கு போய் மருத்துவம் சேரணும்னா சாமானிய மக்களை மருத்துவராய்க்கு அழகு பார்ப்பதுதான் முத்தமிழர்களோட கொள்கை. அதனாலதான் பாத்தீங்கன்னா, நிலத்தை உடமையாரா படிக்கலையா, உன் பையனை கூடு டாக்டர் ஆக்குற இன்ஜினியர் ஆக்குறேன். அந்த நிலத்துல தினக்கூலியா இருக்கியா, உன் பையனை பெண்ணை கூடு நான் டாக்டர் ஆக்குற இன்ஜினியர் ஆக்குறேன்னு சொல்லி பிற்படுத்தப்பட்டோர் இதை ஒதுக்கீடு, பட்டியலின மக்கள் இதை ஒதுக்கீடு, அது மட்டும் இல்ல இஸ்லாமியருக்கு உள்ஒதுக்கீடு, அருந்ததியருக்கு உள்ஒதுக்கீடு என்று சொல்லி டாக்டர்களையும் செவிலியர்களும் உருவாக்கிய மருத்துவ கட்டமைப்பினால்தான் இன்னைக்கு தமிழ்நாடு தலை சிறந்த மருத்துவ கட்டமைப்பு இருக்கு. முத்தமிழறிஞர் திட்டங்கள் ஏராளம். கண்ணொளி திட்டம் வச்சு கேட்ராக்ட் சர்ஜரி மாலைக்கு உழைச்சார். முத்துலட்சுமி அம்மா திட்டத்தில் முகப்பேர் தாய் சேய் நிலையத்தை பாதுகாத்தார். தொழுநோய் ஒழிக்கிறதுக்கு நேஷனல் லெப்ரசி ப்ரோக்ராம் கொண்டு வந்து மாநிலத்தை தொழுநோயை அகற்றினார். முட்டுவாத தன்மை இருதய சிகிச்சை நோய்க்காக கண்ணொளி வாழ்வழி திட்டத்தை கொடுத்தார். 108 ஆம்புலன்ஸ் கொடுத்தார். பிறகு மக்களுக்காக விரிந்த கலைஞர் மருத்துவ காப்பீடு திட்டத்தை கொடுத்தார். இதுக்கு கட்டுமானம் வேணல, கலைஞர் திராவிட மாடல் கட்டுமானம் கட்டுது. இன்னைக்கு நம்ம எந்த கட்டுமானம் கட்டிட்டு இருக்கோம், கிட்டத்தட்ட 377 அரசாங்க பெரு மருத்துவமனைகள், 247 இடைநிலை மருத்துவமனைகள், 2172 ஆரம்ப சுகாதார நிலையங்கள், 8713 துணை சுகாதார நிலையங்கள், 414 நடமாடும் மருத்துவமனைகள், ஒவ்வொரு மாவட்டத்திலும் 36 அரசாங்க மருத்துவ கல்லூரிகளை கட்டுமானம் கட்டி 20,000 மருத்துவர்களை உருவாக்கி 38,000 செவிலியர் உருவாக்கிய திராவிட மாடல் அரசு ஒரு எய்ம்ஸ் கட்ட துப்பில்லாத ஒரு அரசு நம்மள வந்து கேள்வி கேட்குது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.